Hi friends, முக்கியமான இந்தியா ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் குறித்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது ஜிடிபி 2022-23 எவ்வளோ இருந்துச்சுன்னா 7.3%. ஜிடிபினா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ளே ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் பணிகளோட இறுதி மதிப்பு தான் ஜிடிபின்னு சொல்கிறோம். ஸோ 2022-23 7.3%, 21-22 9.1% இருந்திருக்கு. ஸோ இந்தியா உலக அளவில் 5வது பொருளாதார நாடு. ஓகேவா? ஸோ டெபிசிட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும், நிதி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 2022-23 6.4% இருக்குது. எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொத்த செலவிலிருந்து மொத்த வருவாய் மைனஸ் பண்ணுறாங்க. ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 6.5, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ் துறைமுக பாலம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் வர்சோவா பாந்த்ரா அப்படிங்கிற இணைக்கக்கூடிய வர்சோவா மற்றும் பாந்த்ரா பகுதிகளை இணைக்கக்கூடிய பாலம் தான் இந்த டிரான்ஸ் துறைமுக பாலம். புதிய பெயர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 22 கிலோமீட்டர்ஸ் நீளமுள்ள நாட்டோட மிக நீளமான கடல் இணைப்பு பாலம் எதுன்னு கேட்பாங்க. டிரான்ஸ் துறைமுக பாலம் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ குழந்தைகள் உதவி எண் 1098 நமக்கு தெரியும், 1098. ஸோ இந்த ஒரே தேசம் ஒரே உதவி எண் அந்த ஒரு பகுதியாக குழந்தை எண் உதவி எண் 1098 112 அவசரகால பதில் ஆதரவுடன் அமைப்புடன் இணைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்தியாவின் முன்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ 11.98% இருக்குது. அடுத்ததாக இந்தியாவின் முதல் ஐஐடி குளோபல் கேம்பஸ் தான்சானியாவில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியில் அமைக்கக்கூடிய முதல் ஐஐடி. இது எந்த ஐஐடி அமைச்சிருக்குன்னா நம்மளுடைய சென்னை ஐஐடி தான். டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 5 கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.